ஓம் சாந்தி 24/3/2026. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இல்லற காரியங்களில் இருந்து கொண்டே தாமரை மலரை போல தூய்மையாக ஆக வேண்டும். ஒரு தந்தையின் வழிப்படி நடக்க வேண்டும். எந்த விதியையும் மீறிய டிஸ்சர்வீஸ் செய்யக்கூடாது. கேள்வி: எந்த குழந்தைகளை மாயை மிகவும் முஷ்டியால் குத்தி விடுகிறது? உயர்ந்த லட்சியம் எது? பதில்: தேக அபிமானத்தில் இருக்கும் குழந்தைகளை மாயை மிகவும் பலமாக குத்தி விடுகிறது. பிறகு பேருருவத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள். தேக அபிமானத்தில் வந்து அடி விழுந்தால் அதனால் பதவி கீழானதாகிவிடும். தேக அபிமானத்தை விளக்குவது மிகவும் உயர்ந்த லட்சியமாகும். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். எப்படி தந்தை கீழ்ப்படிந்த சேவகனாக இருக்கிறாரோ, எவ்வளவு அகங்காரமற்றவராக இருக்கிறாரோ, அதுபோல அகங்காரமற்றவர் ஆகுங்கள். எந்த ஒரு அகங்காரமும் இருக்கக்கூடாது. பாடல்: அவர் எங்களை விட்டு பிரிவது இல்லை. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். மூலவதனத்தில் இருக்கும் பொழுது நாம் பாபாவினுடையவர்களாக இருந்தோம். பாபா நம்மவராக இருந்தார் என குழந்தைகள் சொல்கின்றனர். குழந்தைகளாகிய உங்களுக்கு நல்ல விதமாக சரியான ஞானம் கிடைத்துள்ளது. நாம் சக்கரத்தை சுற்றி வந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது மீண்டும் நாம் அவருடையவராக ஆகியுள்ளோம். அவர் ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து சொர்க்கத்தின் எஜமானனாக ஆக்குவதற்காக வந்துள்ளார். கல்பத்திற்கு முன்பு போல மீண்டும் வந்துள்ளார். இப்பொழுது தந்தை ஓ குழந்தைகளே என சொல்கிறார். அதற்காக குழந்தைகளாக ஆகி இங்கே மதுவனத்திலேயே அமர்ந்து விடக்கூடாது. நீங்கள் உங்கள் இல்லற காரியங்களில் இருந்தபடியே தாமரை மலர் போல தூய்மையாக இருங்கள். தாமரை மலர் நீரில் இருந்தாலும் நீருக்கு மேலே இருக்கிறது. அதன் மீது நீர் ஒட்டுவது இல்லை. நீங்கள் வீட்டில்தான் இருக்க வேண்டும். தூய்மையாக ஆவது மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டியது ஆகும். இது உங்களின் பல பிறவிகளுக்கும் கடைசி பிறவி ஆகும். மனிதர்களாய் இருக்கும் அனைவரையும் தூய்மையாக ஆக்க நான் வந்துள்ளேன். தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவர், அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஒரு தந்தைதான் ஆவார். அவரை தவிர வேறு யாரும் தூய்மையாக ஆக்க முடியாது. அரை கல்ப காலமாக நாம் ஏனியில் இறங்கி வந்தோம் என நீங்கள் அறிவீர்கள். 84 பிறவிகளை நீங்கள் கண்டிப்பாக முடிக்க வேண்டும். மேலும் 84 பிறவிகளின் சக்கரத்தை முடித்து மிகவும் சோர்ந்த நிலையை அடையும் பொழுது நான் வரவேண்டியுள்ளது. இடையில் யாரும் தூய்மை அற்றவரிலிருந்து தூய்மையானவராக ஆக்க முடியாது. யாருக்கும் தந்தையையோ படைப்பையோ பற்றி தெரியாது. நாடகத்தின்படி அனைவருமே கலியுகத்தில் தூய்மையற்றவராக தமோ பிரதானமாக ஆகத்தான் வேண்டும். தந்தை வந்த அனைவரையும் தூய்மையாக ஆக்கி சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்கிறார். மேலும் நீங்கள் தந்தையிடமிருந்து சுகதாமத்தின் ஆஸ்தியை அடைகிறீர்கள். சத்தியுகத்தில் எந்த துக்கமும் இருப்பது இல்லை. இப்பொழுது நீங்கள் வாழ்ந்தபடியே தந்தையுடையவராக ஆகியுள்ளீர்கள். நீங்கள் இல்லற காரியங்களில் இருக்கத்தான் வேண்டும் என தந்தை சொல்கிறார். நீங்கள் வீடு வாசலை விட்டு விடுங்கள் என தந்தை ஒரு பொழுதும் யாருக்கும் சொல்வது இல்லை. இல்லற காரியங்களில் இருந்தபடி இந்த கடைசி பிறவியில் தூய்மை அடைய வேண்டும். நீங்கள் வீடு வாசலை விடுங்கள் என தந்தை எப்போதாவது சொல்லி இருக்கிறாரா என்ன? இல்லை. நீங்கள் ஈஸ்வரிய சேவைக்காக நீங்களாகவே விட்டீர்கள். வீடு இல்லறத்தில் இருந்து கொண்டே கூட
ஈஸ்வரிய சேவை செய்யும் பல குழந்தைகள் இருக்கிறார்கள். இல்லறத்தை விட வைப்பது இல்லை. பாபா யாரையும் விட வைப்பது இல்லை. நீங்கள் தாமாகவே சேவைக்காக வெளியேறினீர்கள். பாபா யாரையும் விட வைக்கவில்லை. உங்களுடைய லௌகீக தந்தை திருமணம் செய்து கொள்ள சொன்னார். நீங்கள் மறுத்தீர்கள். ஏனென்றால் இப்பொழுது மரண உலகத்தின் முடிவு காலம் என நீங்கள் அறிவீர்கள். திருமணம் செய்வது வீணானது. பிறகு எப்படி தூய்மை அடைவீர்கள்? நாம் ஏன் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கும் சேவையில் ஈடுபடக்கூடாது? ராமராஜ்யம் வேண்டும் என குழந்தைகள் விரும்புகிறார்கள். ஓ பதீத பாவன சீதாராம் என அழைக்கின்றனர் அல்லவா? ஓ ராமா, வந்து பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குங்கள் சொல்கிறார்கள். ஆனால் எதுவும் புரிந்து கொள்வது இல்லை. இந்த சமயத்தில் கிடைக்கும் சுகம் காக்கை எச்சத்திற்கு சமமானது என துறவிகள் சொல்கிறார்கள். அப்படிதான் இருக்கிறது. இங்கு சுகம் இல்லவே இல்லை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் யாருடைய புத்தியிலும் இல்லை. தந்தை துக்கத்திற்காக இந்த உலகத்தை படைக்கவில்லை. சொர்க்கத்தில் துக்கத்தின் பெயர் அடையாளம் இருக்காது என்பதை மறந்து விட்டீர்களா என தந்தை கேட்கிறார். அங்கே கம்சன் முதலானவர்கள் எங்கிருந்து வந்தனர்? இப்பொழுது எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை சொல்லும் வழிப்படி நடக்க வேண்டும். தனது மனதின் வழிப்படி நடப்பதால் வீணாக்கி கொள்கிறார்கள். ஆச்சரியப்படும்படி கேட்டு பிறருக்கும் சொல்லி பிறகு ஓடிவிடுகிறார்கள் அல்லது துரோகிகள் ஆகிவிடுகிறார்கள். எவ்வளவு பேர் சென்று ஸ்ரீமத்திற்கு புறம்பாக காரியம் செய்கிறார்கள். அவர்களது நிலை பிறகு என்னவாகும்? வாழ்க்கையை வைரத்திற்கு சமமாக ஆக்குவதற்கு பதிலாக கிளிஞ்சலுக்கு சமமாக ஆக்கி கொண்டு விடுகின்றனர். கடைசியில் உங்களுக்கே உங்கள் நிலையை பற்றி காட்சி தெரியும். இப்படிப்பட்ட செயல்பாடுகளினால் இந்த பதவியை அடைந்தீர்கள். இங்கே நீங்கள் எந்த பாவமும் செய்யக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆகிறீர்கள். பிறகு பாவத்திற்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். சொர்க்கத்தில் வருவார்கள்தான், ஆனால் மிகவும் குறைவான பதவி கிடைக்கும். இங்கே நீங்கள் ராஜயோகம் கற்க வருகிறீர்கள். பிறகு பிரஜைகள் ஆகிவிடுகிறீர்கள். பதவியில் மிகவும் வித்தியாசம் உள்ளதல்லவா? யஜ்யத்தில் ஏதாவது கொடுக்கிறார்கள், பிறகு திரும்ப எடுத்து சென்று விடுகிறார்கள் எனும் பொழுது சண்டாள பதவிதான் கிடைக்கும் என்பதையும் புரிய வைத்திருக்கிறேன். பல குழந்தைகளின் செயல்பாடுகளும் அவ்வாறுதான் இருக்கிறது. அவர்களின் பதவி குறைந்து விடும். ராஜா ராணிக்கு பதிலாக பிரஜையிலும் கூட குறைந்த பதவியை அடைந்து விடும்படியான எந்த காரியமும் செய்யாதீர்கள் என பாபா புரிய வைக்கிறார். யஜ்யத்தில் அர்ப்பணமாகி பிறகு ஓடிப்போய் விட்டால் சென்று என்னவாக ஆவார்கள்? இதையும் கூட தந்தை புரிய வைக்கிறார். குழந்தைகளே, எந்த பாவ காரியமும் செய்யாதீர்கள். இல்லாவிட்டால் 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். பிறகு ஏன் நஷ்டப்பட வேண்டும்? இங்கிருப்பவர்களை விடவும் வீடு இல்லறத்தில் இருப்பவர்கள், சேவையில் இருப்பவர்கள் மிகவும் உயர்ந்த பதவியை அடைகிறார்கள். 8 அணா அல்லது 1 ரூபாய் அனுப்பி வைக்கும் மிகவும் ஏழ்மையில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். இங்கே வருபவர்கள் 1000 ரூபாய் கொடுத்தாலும் கூட ஏழைகளின் பதவி உயர்வானதாகி விடுகிறது. ஏனென்றால் அவர்கள் பாவ கர்மங்கள் எதையும் செய்வது இல்லை. பாவம் செய்தால் 100 மடங்கு ஆகிவிடும். நீங்கள் புண்ணிய ஆத்மாகி அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். துக்கம் கொடுத்தால் பிறகு விசாரணை குழு அமரும். நீ இதை செய்தாய், இப்பொழுது தண்டனையை அனுபவி என காட்சிகள் தெரியும்.
பதவியும் கீழானதாக ஆகிவிடும். கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட பல குழந்தைகள் தலைகீழான நடத்தையில் நடந்தபடி இருக்கிறார்கள். எப்பொழுதும் பால் பாயசமாக இருங்கள் என தந்தை கூறுகிறார். உப்பு நீர் ஆகியிருந்தால் விதிக்கு புறம்பான சேவை, உப்பு நீரை போல இருந்தால் விதிக்கு புறம்பான காரியங்களை செய்கிறார்கள். பிறருடைய பெயர் உருவத்தில் மாட்டிக்கொண்டால் மிகவும் பாவம் ஏற்பட்டுவிடும். மாயை ஒரு எலியை போன்றது. எலி ஊதியும் விட்டு கடித்தபடியும் இருக்கும், இரத்தமும் வரும், தெரிவதே இல்லை. மாயையும் இரத்தத்தை வரவைத்து விடுகிறது. தெரியவே தெரியாத அளவு கர்மத்தை செய்ய வைத்து விடுகிறது. 5 விகாரங்கள் ஒரே அடியாக முகத்தை திருப்பி விடுகிறது. பாபா எச்சரிக்கை கொடுப்பார் அல்லவா? எனக்கு எச்சரிக்கையே கொடுக்கவில்லை என விசாரணை குழுவிடம் சொல்லும்படியாக ஆகக்கூடாது. ஈஸ்வரன் கற்பிக்கிறார் என நீங்கள் அறிவீர்கள். அவர் எந்த அளவிற்கு அகங்காரமற்றவராக இருக்கிறார். நான் கீழ்ப்படிந்த சேவகன் என சொல்கிறார். சில குழந்தைகளுக்குள் எவ்வளவு அகங்காரம் இருக்கிறது. பாபாவினுடையவராகி பிறகு இப்படியான காரியங்களை செய்கிறார்கள். கேட்கவே வேண்டாம். இவர்களை விடவும் வெளியே இல்லறத்தில் இருப்பவர்கள் உயர்வாக ஆகிவிடுகிறார்கள். தேக அபிமானம் வரும்பொழுது மாயை நன்றாக பலத்த அடி கொடுத்து விடுகிறது. தேக அபிமானத்தை விடுவது என்பது உயர்ந்த லட்சியம். தேக அபிமானம் வந்தது, அடி விழுந்தது. அப்படி இருக்க ஏன் தேக அபிமானத்தில் வர வேண்டும்? அதனால் பதவி கீழானதாக ஆகிவிடும். அங்கே சென்று குப்பையை பெருக்க வேண்டிய நிலைக்கு வந்துவிடக்கூடாது. இப்பொழுது பாபாவிடம் யாராவது கேட்டால் பாபா கூறுவார், நான் எவ்வளவு சேவை செய்கிறேன் என தானும் புரிந்து கொள்ள முடியும். நாம் எவ்வளவு பேருக்கு சுகத்தை கொடுத்தோம். பாபாவும் மம்மாவும் அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கிறார்கள். எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள். பாபா பம்பாயில் எவ்வளவு நன்றாக ஞான நடனமாடினார். திறமைசாலிகள் அநேகர் இருந்தனர் அல்லவா? அநேக திறமைசாலிகளின் முன்னால் ஞான நடனமாடுகிறேன் என்றால் நல்ல நல்ல கருத்துகள் வெளிப்படுகின்றன. திறமை மிக்கவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். நீங்களும் அப்படியாக வேண்டும். அப்பொழுதுதான் பிறர் பின்பற்றுவார்கள். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். தனது வழிப்படி நடந்து பெயரை கெடுத்து விடும் பொழுது நஷ்டம் ஏற்படுகிறது. இப்பொழுது தந்தை உங்களை உதவியாளராக ஆக்குகிறார். பாரதம் சொர்க்கமாக இருந்தது அல்லவா? இப்பொழுது அப்படி யாரும் புரிந்து கொள்வது இல்லை. பாரதத்தை போன்ற தூய்மையான தேசம் வேறு எதுவும் இல்லை சொல்கின்றனர். ஆனால் பாரதவாசிகளாகிய நாம் சொர்க்கவாசிகளாக இருந்தோம். அங்கே அளவற்ற சுகம் இருந்தது என புரிந்து கொள்வது இல்லை. அவர் வந்த அழுக்கு துணியை வெளுப்பார் என குருநானக் இறைவனின் மகிமையை பாடியுள்ளார். அவருடைய புகழைதான் இறைவன் ஒரே ஒருவர் ஏக் ஓம்கார் என்று கூறுகின்றனர். சிவலிங்கத்திற்கு பதிலாக அழிவற்ற சிம்மாசனம் என்ற பெயரை வைத்துவிட்டனர். இப்பொழுது தந்தை முழு சிருஷ்டியின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். குழந்தைகளே, ஒரு பாவமும் செய்யக்கூடாது. இல்லை என்றால் 100 மடங்கு தண்டனை கிடைத்துவிடும். என்னை நிந்தனை செய்ய வைத்தால் பதவி தலைகீழானதாகிவிடும். மிகவும் கவனம் வைக்க வேண்டும். தனது வாழ்க்கையை வைரத்திற்கு சமமாக ஆக்குங்கள். இல்லாவிட்டால் மிகவும் வருந்துவீர்கள். தலைகீழாக செய்த கர்மங்கள் உள்ளுக்குள் அரித்து கொண்டிருக்கும். நாம் கீழான பதவியை அடைந்து விடும்படி ஒவ்வொரு கல்பமும் செய்வோமா என்ன? தாய் தந்தையரை பின்பற்ற விரும்பினால் நேர்மையாக சேவை செய்யுங்கள்.
மாயை எங்கிருந்தாவது நுழைந்து வந்துவிடும். கிளை நிலையத்தின் பொறுப்பாளர்கள் முற்றிலும் அகங்காரமற்றவராக இருக்க வேண்டும். தந்தையை பாருங்கள், எவ்வளவு அகங்காரம் இல்லாதவராக இருக்கிறார். பல குழந்தைகள் பிறரிடம் சேவை வாங்குகிறார்கள். தந்தை எவ்வளவு அகங்காரம் இல்லாதவர், ஒரு பொழுதும் யார் மீதும் கோபம் கொள்வது இல்லை. குழந்தைகள் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் தந்தை அவர்களுக்கு புரிய வைக்க முடியும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைதான் அறிவார். அனைத்து குழந்தைகளும் ஒரே மாதிரி நல்ல குழந்தைகளாக இருப்பது இல்லை. கெட்ட குழந்தைகளும் இருக்கிறார்கள். பாபா புரிய வைக்கிறார், அளவற்ற குழந்தைகள் உள்ளனர். அதிகரித்தபடி இருந்து ஆயிரக்கணக்கில் ஆகிவிடுவார்கள். ஆக தந்தை குழந்தைகளுக்கு எந்த தவறும் செய்யாதீர்கள் என எச்சரிக்கை அளிக்கிறார். இங்கே தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவராக ஆக வந்துள்ளீர்கள் என்றால் எந்த தூய்மையற்ற காரியத்தையும் செய்யாதீர்கள். பெயர் உருவத்தில் வரக்கூடாது, தேக அபிமானத்திலும் வரக்கூடாது. ஆத்ம உணர்வுடையவராகி தந்தையை நினைவு செய்யுங்கள். ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். மாயை மிகவும் பலம் வாய்ந்தது. பாபா அனைத்தையும் புரிய வைக்கிறார். நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தந்தையை போல அகங்காரம் இல்லாதவர் ஆக வேண்டும். யாரிடமும் தனது சேவையை வாங்கக்கூடாது. யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. தண்டனை அடையும்படியான எந்த காரியத்தையும் செய்துவிடக்கூடாது. தங்களுக்குள் பால் பாயசமாகி இருக்க வேண்டும். இரண்டாவது, ஒரு தந்தையின் உயர்ந்த வழிப்படி நடக்க வேண்டும், தனது வழிப்படி அல்ல. வரதானம். ஒரு நொடியில் தேகம் என்ற ஆடையில் இருந்து விலகியவராகி வினை பயன் மீது வெற்றியடையக்கூடிய அனைத்து சக்திகளிலும் நிறைந்தவர் ஆவீர்களாக. விளக்கம். கர்ம கணக்கினுடைய ஆதிக்கம் ஏற்படும் பொழுது கர்ம இந்திரியங்கள் வினை பயனுக்கு வசப்பட்டு தன் பக்கமாக இருக்கிறது. அதாவது எந்த நேரத்தில் மிகவும் வலி ஏற்பட்டு கொண்டிருக்கிறதோ அப்பேற்பட்ட நேரத்தில் கர்ம கணக்கை கர்ம பந்தனமாக மாற்றிவிடக்கூடிய பார்வையாளராக இருந்து கர்ம இந்திரியங்கள் மூலமாக அனுபவிக்குமாறு செய்விக்கக்கூடியவர்களே அனைத்து சக்திகளில் நிறைந்திருக்கும் அஷ்டரத்தினங்கள் வெற்றியாளர்கள் என அழைக்கப்படுகின்றனர். இதற்காக வெகு காலம் தேகம் என்ற ஆடையிலிருந்து விலகியிருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். இந்த ஆடை உலகத்தினுடைய அல்லது மாயையின் கவர்ச்சியில் இறுக்கமாக இழுக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. அப்பொழுது சுலபமாக உடல் என்ற ஆடை களையப்பட்டு விடும். ஸ்லோகன். அனைவருடைய மதிப்பை பெற வேண்டும் என்றால் பணிவுள்ளமுடையவராகுங்கள். பணிவு தன்மைதான் உயர் உடைமையின் அடையாளம் ஆகும். மாத்தேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியங்கள். ஈஸ்வர் சர்வவியாபி அல்ல. அதற்கான ஆதாரம் என்ன? அனைத்து மத நூல்களின் தாய் கீதையில் பகவானின் மகா வாக்கியம் என்ன இருக்கிறது என்றால், குழந்தைகளே, எங்கு வெற்றி இருக்கிறதோ அங்கு நான் இருப்பேன். இது கூட பரமாத்மாவின் மகா வாக்கியம். மலைகளில் உயர்ந்ததாக கருதப்படுவது இமயமலை. அதில் நான் இருக்கிறேன். மேலும் நாகத்தில் உயர்ந்ததாக நான் இருக்கிறேன். ஆகையால் மலைகளில் உயர்ந்த
உயர்ந்த மலை கைலாய மலை, மேலும் நாகத்தில் கருநாகம். எனவே இதிலிருந்து ஒருவேளை பரமாத்மா அனைத்து நாகங்களில் கருநாகமாக மட்டும் இருக்கிறேன் என்றால் அனைத்து பாவங்களில் அந்த அளவிற்கு விஷமில்லை. ஒருவேளை பரமாத்மா உயர்ந்ததிலும் உயர்ந்த மலையாக இருக்கிறார், அதுபோல சிறிய மலைகளில் கிடையாது. மேலும் எங்கு வெற்றி இருக்கிறதோ அங்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தோல்வியில் அல்ல. இப்பொழுது இந்த விஷயங்களில் இருந்து பரமாத்மா எங்கும் வியாபித்து இருப்பவர் கிடையாது என்று நிரூபணமாகிறது. ஒரு பக்கம் இவ்வாறும் சொல்கிறார்கள், மற்றொரு பக்கம் பரமாத்மா பல ரூபங்களில் வருகிறார் என்றும் சொல்கிறார்கள். அதாவது பரமாத்மாவை 24 அவதாரங்களில் காட்டப்படுகிறது. மீன் மற்றும் ஆமை போன்ற பல ரூபங்களில் காட்டப்படுகிறது. இப்பொழுது இவை அனைத்தும் பொய்யான ஞானமாக இருக்கிறது. அப்படியே பரமாத்மாவை அனைத்து இடங்களிலும் இருக்கிறார் என்று நினைத்து கொள்கிறார்கள். இந்த சமயம் கலியுகத்தில் அனைத்திலும் மாயைதான் இருக்கிறது. பரமாத்மா எப்படி இருக்க முடியும்? கீதையில் நான் மாயையில் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து பரமாத்மா அனைத்து இடங்களிலும் இல்லை என்பது நிரூபணமாகிறது. இரண்டாவது, நிராகார உலகம், ஆத்மா மற்றும் பரமாத்மா வசிக்கும் இடம். நிராகார உலகம் என்று சொல்கிறோம் என்றால் அதற்கு ஆகாரி என்று பொருள் அல்ல என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். நிராகார உலகம் என்று சொல்கிறோம் என்றால் அவசியம் ஒரு உலகம் இருக்கிறது என்றுதான் பொருள். ஆனால் அதற்கு ஸ்தூலமான உலகத்தை போன்று இல்லை. அதுபோல பரமாத்மா நிராகாரமானவர், ஆனால் அவருக்கு சூக்ஷ்மமான ரூபம் இருக்கிறது. எனவே ஆத்மாக்களாகிய நமக்கும் பரமாத்மா வசிக்கும் இடம் நிராகார உலகம். நாம் உலகம் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது உலகம் இருப்பது என்பது நிரூபணமாகிறது. இப்பொழுது உலகத்தை சார்ந்தவர்கள் புரிந்திருக்கிறார்கள், பரமாத்மா அகண்ட ஜோதியாக இருக்கிறார், அவர்கள் பரமாத்மா வசிக்கும் இடமாக இருக்கிறது, அதற்கு ஓய்வான வீடு என்று சொல்லப்படுகிறது. எனவே நாம் பரமாத்மா வசிக்கும் இடத்தை பரமாத்மா என்று சொல்ல முடியாது. இப்பொழுது மற்றொரு உலகம் ஆகார உலகம். அங்கு பிரம்மா, விஷ்ணு, சங்கர், தேவதைகள் ஆகார ரூபத்தில் இருக்கிறார்கள். மேலும் இது சாகார உலகம். இதற்கு 2 பாகங்கள் இருக்கிறது. ஒன்று நிர்விகார சொர்க்கத்தின் உலகம். அங்கு அரைக்கல்பம் முழுமையான சுகம், அமைதி, தூய்மை இருக்கிறது. மற்றொன்று விகார கலியுலகம், துக்கம் மற்றும் அமைதியற்ற உலகம். இப்பொழுது அந்த 2 உலகங்கள் ஏன் சொல்லப்படுகின்றன என்று ஏனென்றால் மனிதர்கள் நரகம் மற்றும் சொர்க்கம் இரண்டையும் பரமாத்மா தான் உருவாக்கினார் என்று சொல்கிறார்கள். இதை பற்றி பரமாத்மா மகா வாக்கியம், குழந்தைகளே, நான் எந்த விதமான துக்கமான உலகத்தையும் உருவாக்கவில்லை, நான் சுகம் நிறைந்த உலகத்தை மட்டும்தான் உருவாக்குகிறேன். இந்த துக்கம் மற்றும் அமைதியற்ற உலகம் மனித ஆத்மாக்கள் தன்னைத்தான் மறந்த காரணத்தினால் மற்றும் பரமாத்மாவாகிய என்னை மறந்த காரணத்தினால் இந்த கணக்கு வழக்கை அனுபவம் செய்கிறார்கள். மற்றபடி எந்த சமயம் சுகம் மற்றும் புண்ணியத்தின் உலகம் இருந்ததோ அந்த உலகத்தில் வேறு உலகம் இல்லை என்பது கிடையாது. ஆமாம், அங்கு தேவதைகள் வசித்தார்கள், அங்கு இல்லறம் நடந்தது. ஆனால் அங்கு விகாரமான சொர்க்கம் என்பது இல்லை. இந்த காரணத்தினால் கர்ம பந்தனம் என்பதும் இல்லை. அந்த உலகத்தை கர்ம பந்தனம் இல்லாத காரணத்தினால் சொர்க்கம் என்று சொல்லப்பட்டது. அதனால் ஒன்று நிராகார உலகம், மற்றொன்று ஆகார உலகம், மூன்றாவது இந்த சாகார உலகம். நல்லது. அவ்யக்த சமிஞ்சை நம்பிக்கையின் அஸ்திவாரத்தை பலப்படுத்தி எப்பொழுதும் பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். சாகாரத்தில் யாராவது ஒருவர் நிமித்தமான
சிரேஷ்ட ஆத்மா இருக்கிறார் என்றால் அவரிடம் எந்த ஒரு விஷயத்தையும் சரிபார்க்க செய்து பிறகு செய்தீர்கள் என்றால் நம்பிக்கை புத்தி உடையவராகி செய்வீர்கள். பயமற்ற நிலை மற்றும் நம்பிக்கை இந்த 2 குணங்களையும் முன்னால் வைத்து செய்வீர்கள். எனவே எங்கு எப்பொழுதும் நம்பிக்கை மற்றும் பயமற்ற தன்மை உள்ளதோ அங்கு எப்பொழுதும் உயர்ந்த சங்கல்பத்தின் வெற்றி இருக்கிறது. எந்த ஒரு எண்ணத்தை உருவாக்கினாலும் நிராகாரமானவர் மற்றும் சாகாரமானவர் இருவருமே கூடவே அல்லது முன்னால் இருக்கிறார்கள் என்றால் சரிபார்க்க செய்வித்த நம்பிக்கை பயமற்ற தன்மையுடன் செய்யுங்கள். இதனால் நேரம் கூட வீணாகி போகாது. ஓம் சாந்தி.